ராஜீவ்காந்தி அவர்கள் அன்று இயக்கங்களை அல்லது தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்திய 5 இயக்கங்கள் உட்பட 6 பேரை கூப்பிட்டு மிக நீண்ட உரையாடல்களை நடத்தியிருந்தார். அப்போது அவர் கூறினார், இது நிச்சயமாக உங்களுக்கு போதாத ஒரு சட்டவாக்கம் என்பது எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளுகின்ற போது நான் மிக பெருந்தொகையான பணத்தை முதலிட்டு இந்த வடக்கையும் கிழக்கையும் இணைக்கக்கூடிய விதத்திலே அந்த கரையை போட்டு, அதே போல வடகிழக்கை மிக பெரிய அளவிலே அபிவிருத்தி செய்வதற்கு உங்களுக்கு உதவி புரிவேன் என்று ஒரு உறுதிமொழியை தந்திருந்தார். துரதிருஷ்டவசமாக போராட்டம் அல்லது போர் வெடித்தது. அதிலிருந்து மாகாண சபை 25 வருடங்களுக்கு மேலாக இயங்காமல் இருந்தது. கிழக்கை விட்டு கிழக்கு தனியாக இயங்கினாலும் எங்களுடைய வடமாகாண சபை மிக நீண்ட காலமாக இயங்காமல் என்றால் அரசியல் தலைமை இல்லாமல் இருந்து இன்று ஒரு வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நான் ஒரு அங்கத்தவனாக இருக்கக்கூடிய பிரதம செயலாளர் உட்பட அனைத்து செயலாளர்களுடனும் பல செயலாளர்களுடன் மற்றும் திணைக்கள அதிகாரிகள் ஆணையாளர்கள் கலருடனும் தொடர்பு கொண்டிருக்கின்றேன். அவர்களுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக தெரிகின்றது. தாங்கள் ஒத்துழைத்து வேலை செய்வதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். நானும் அதை உணரக்கூடியதாக இருந்தது என்றால், கடந்த தேர்தலிலே மாகாண சபை தேர்தலிலே தபால் மூலமான வாக்குகளில் ஆக குறைந்தது 80 வீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அளிக்கப்பட்டிருந்தது, தபால் வாக்குகள். ஆகவே மிக தெளிவாக அவர்கள் தங்களுடைய மனநிலையை காட்டியிருந்தார்கள். பிரதம செயலாளர் அவர்களை நியமிக்கின்ற விஷயத்திலே எங்களுடைய முதலமைச்சர் கூறியது போல நிச்சயமாக அது இந்த கன்சல்டேஷன் என்று சொல்லவில்லை, மிக தெளிவாக இந்த கன்கரன்ஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அரசியல் அமைப்பிலே கூறப்பட்டிருக்கின்றது பிரதம செயலாளரை நியமிப்பதை. நாங்கள் ஒரு கௌரவ அங்கத்தவர் சிவாஜி அவர்கள் கூறியது போல இது ஒரு கொள்கை ரீதியாக எங்களுடைய முதலமைச்சருடன் கலந்து அவர் காங்கிரஸ் 2 பேரும் ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு முதலமைச்சர் பிரதம செயலாளரை நியமிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை ரீதியான விஷயமாக நிச்சயமாக இருக்கின்றது. இருந்தாலும் இன்று இருக்கின்ற அரசியல் சூழ்நிலைகள் அல்லது முதலமைச்சருக்கும் பிரதம செயலாளர் அவர்களுக்கும் நடந்து கொண்ட வழக்குகள் இவைகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது அரசு நிச்சயமாக இந்த அதிகாரிகளுக்கும் இங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய சபைக்கும் இடையிலே ஒரு முரண்பாட்டை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்பதை மிக கவனமாக கையாண்டு கொண்டுதான் இருக்கும். இதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய டெபுட்டி சேர்மன் கூறியது போல, உப தலைவர்கள் கூறியது போல, நாங்கள் இதிலே கவனமாக, ஏனென்றால் நிச்சயமாக நான் கூறியது போல அவர்கள் தேர்தலிலே தங்களுடைய மன வெளிப்பாட்டை வடிவாக காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை நாங்கள் அணுகின்ற முறை, அவர்களுடன் கலந்துரையாடுகின்ற முறை, இவைகளை வைத்து ஏனென்றால் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஏறக்குறைய 25 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் மத்திய அரசில் இருந்து